2:56 சாப்டர் 256 ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, யாருடைய மனம் துக்கத்தில் துவல்வதில்லையோ, சுகத்தை நாடுவதில்லையோ, பற்று பயம் கோபம் ஆகியவற்றை விட்டவன் யாரோ அவன் புத்தி விழிப்புற்ற முனிவன் என்று கூறப்படுகிறார். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமனா காசுங்கிற எஃபெக்ட்ல வரும். காசு என்னது? உங்களுக்குள்ள அதிருப்தி உண்டாக்கக்கூடிய காரணி. நீங்க சுகத்துல நாட்டம் இருந்தால் துக்கத்திலேயே ஆட்டோமேட்டிக்கா துவல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுறது போல தெரியுது. உண்மையிலே இதுக்குள்ள ஒரு ரேஷியோ இருக்கா அப்படின்னா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அதை இன்னொரு இடத்துல பேசுவோம். வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். 2:57 என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் எதிலும் பற்றில்லாதவனாக சுகத்தில் மகிழ்வதில்லையோ, துக்கத்தை வெறுப்பதில்லையோ அவனது புத்தி நிலை பெறுகின்றார். என்ன சார் அது போனது மாரியான இது இருக்குது தனியாக ஒரு ஸ்லோகன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, முதல்ல சொல்கிறதுல காஸ் வரும், இதில் கான்சிக்வன்ஸ் வரும். கான்சிக்வன்ஸ் என்னது? அதில் துக்கத்தில் துவல்வதில்லையோன்னு சொன்னார், இதில் துக்கத்தில் வெறுப்படைவதில்லைன்றார். அப்போ என்ன அர்த்தம்? அங்கே துக்கம் நம்ம அதிலே போட்டு ஒரு சோகத்துக்குள்ளே இப்போ ரொம்ப ஈஸியாக புரியக்கூடியது காதல் தோல்வி. நம்மளால் உலகமே இல்லாமல் போயிடுச்சுங்கிற ரேஞ்சுக்கு ஒரு தாடி வளர்த்து ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு இவனே நாயை தேடி வருது, இல்லைன்னா இவனே ஒரு நாயை தேடி போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். என்னென்னா அந்த துக்கத்தை நீங்கள் தொடர்ந்து சுவாசிச்சுட்டே இருக்கீங்க. அதர் சைடு துக்கத்தை பார்த்து வெறுப்படையதில்லை. இது தோல்றது வேற, வெறுப்படையாமல் இருக்கிறது வேறு. அந்த துக்கத்தை தாங்கிக்கிறது, அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அதுக்காக நம்ம எந்த ரியாக்ஷன் பண்ணுறதில்ல, அதை அப்படியே அதோட போக்கில் விடுற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அது காஸ், இது கான்சிக்வன்ஸ். துக்கம் வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி பதட்டப்படாமல் இருக்கேன், வெறுப்பாகாமல் இருக்கேன் அப்படிங்கிறது தான் இது. அது மாதிரி அங்கே சுக துக்கத்தை நான் விரும்புறதில்லை, நானே தேடி போகிறதில்ல. ஆனால் இங்கே சுகம் வந்துருச்சு, ஆனால் அதுக்காக ரொம்ப ஹாப்பி ஆகி எக்ஸைட் ஆகி இந்த டீ கடையில் டீ சாப்பிட்டு இருக்கும்போது ரிசல்ட் வந்துருச்சுன்னா அந்த டீ டம்ளரோடு சேர்த்து ஒரு கையை வீசுவான் நம்மால், அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன்னு. அதில் பக்கத்தில் இருக்கவன் சேர்ந்து காலியாயிருவான். ஸோ அந்த மாதிரியான மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு நிலை தான் அந்த. ஸோ இது வியதிரேக வைராக்கியம் அப்படின்னு அவங்க நம்ம தமிழாக்கத்தில் சொல்கிறோம், சமஸ்கிருத வார்த்தைக்கு. ஸோ இது ஒரு கான்சிக்வன்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி. ஸோ இந்த மாதிரி அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு 3ஆவதாக இந்த ஸ்லோகம் பதில் வருது.